ஹாய் buddies, இஸ் நவீன் பாய்ஸ். ஒவ்வொரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் தன்னோட வீட்டில் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஜாமியை பாதுகாத்துட்ருக்காரு. அந்த ஜாமி வேறு யாருமே இல்லை, அவரோட சொந்த பொண்ணு தான் அது. இவரோட பேர் லீச்சங். இவரோட பொண்ணோட பேர் லியா. லியா ஜாம்பி ஆகிறதுக்கு முன்னாடி லீச்சங்கும் அவரோட பொண்ணு லியாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவர் தன்னோட பொண்ணுக்கு டான்ஸ் ஆட சொல்லி தந்துட்டு இருப்பாரு. தன்னோட பொண்ணோட பர்த்டேயை நல்ல தடபுடலாக கொண்டாடுவார். இந்த வருஷம் இந்த பொண்ணோட பர்த்டேக்கு லீச்சங் தன்னோட பொண்ணு லியாவுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹெட்செட்டை கிஃப்டாக கொடுப்பாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில் இவங்களோட நெய்பர்ஸ் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லீச்சங்கும் லியாவும் இதை டிவி சீரியல் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. திடீர்னு இவங்க 2 பேரும் பயப்படுவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஆன்ட்டியோட வாய் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். திடீர்னு தன்னோட ஹஸ்பண்டை பிடிச்சி கடிச்சு வச்சிரும். அப்படியே பாம்பு மாடி தன்னோட தலையை திருப்பி காட்டும். ஆன்ட்டி தன்னோட ஹஸ்பண்டை கொன்னுட்டு நேராக நம்ம லீச்சங்கோட வீட்டு விண்டோ கிளாஸை தலையை வச்சு முட்டி உடச்சிட்டு உள்ளே வரலான்னு ட்ரை பண்ணும். உடனே லீச்சங் பயந்து போய் தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருப்பாரு. ஆனால் வெளியில் பார்த்தா ஊரில் இருக்க எல்லாருமே ஜாமியாக மாறி இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க அதிர்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாருமே இந்த வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. லீச்சங் எப்படியாவது இந்த ஜாம்பிக்கிட்டேருந்து தன்னோட பொண்ணை பாதுகாத்து இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வரும். அதனால லீச்சங்கோட பொண்ணு லியாவும் அப்படியே ஜாமி மாடியும் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் லியா ஒழுங்காக ஆக்ட் பண்ணாதனால அங்கே இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் இவங்களை கண்டுபிடிச்சிடும், இவங்க நம்ம ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே ஜாம்பிஸ் எல்லாருமே இவங்க 2 பேர்த்தையும் சுற்றி ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து பயந்து போன லியா தன்னோட தலையை சுற்றி ஆட்டி ஆட்டி அப்படியே ஜாமி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து லீச்சங்கும் தன்னோட பொண்ணு செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே சுற்றி இருந்த ஜாம்பிஸும் இவங்களும் ஜாம்பி தான் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவங்க ஜாம்பிஸ் இல்லை வேற யாரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சனால இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்திட்டு வருவாங்க. லீச்சங் தன்னோட பொண்ணை இந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் லியா வர வழியில் தடுக்கி விட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி ஜாமி அங்கே ஒரு பெரிய வாயை வச்சுட்டு நம்ம லியாவை கடிக்கிற மாதிரி வரும். இதை நோட் பண்ண லீச்சங் தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தன்னோட கையை கொண்டு போய் இடையில வச்சிருவாரு. உடனே அந்த பாட்டி ஜாம்பியும் லீச்சங்கோட கையை கடிச்சு வச்சிரும். ஆனால் அந்த பாட்டியோட உண்மையான பல் இல்லை, அந்த பாட்டியோட பல் செட்டுங்கிறதுனால அந்த வைரஸ் இவர் இன்ஃபெக்ட் பண்ணாது. ஒரு வழியாக தன்னோட பொண்ணை காப்பாற்றிட்டு லீச்சங்கும் அவரோட பொண்ணு ஒரு காரில் தப்பிச்சு அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஜாம்பிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி ஒரு வழியாக அங்கிட்டு வருவாங்களா. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறாங்க. லியாவோட கையில் ஜாமி கடிச்சு வச்சிருக்கத பார்ப்பாங்க. நான் மறைஞ்சுக்கலான்னு போனேன்னா அப்போ தான் ஒரு பையன் என்னோட கையை கடிச்சு வச்சுட்டா, நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு லியா சொல்லுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இது ஒரு சின்ன காயம் தானே, இதனால் ஒன்றும் இன்ஃபெக்ட் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு லீச்சங் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் லியாவோட உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாம்பியோட வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அவங்களோட நரம்பெல்லாம் அப்படியே விடைக்க ஆரம்பித்து அவங்களோட கண்ணை பர்பிள் நிலத்தில் மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஜாம்பியாக மாறிட்டு இருப்பாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள லியா அப்படியே முழு ஜாம்பியாவையும் மாறிடுவாங்க. தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க அப்பாவே அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லியா ஹூடி போட்டிருப்பாங்களா, அதனால் லியாவோட அப்பா லீச்சங் அந்த ஹூடியை யூஸ் பண்ணி தன்னோட பொண்ணு லியாவோட ஃபேஸை அப்படியே கவர் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த ஜாம்பி மாதிரி மாறி இருக்க லியாவோட கடியிலிருந்து அவங்க தப்பிச்சிடுவார். லீச்சங் எப்படியா தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தன்னோட அம்மா வீடு கிராமத்தில் ஒன்று இருக்கும், அங்கே லியாவை கூட்டிகிட்டு வருவார். இந்த மாதிரி தன்னோட பேத்தி ஜாம்பியாக இருக்காங்கிறத பார்த்து அந்த பாட்டி பயப்பட மாட்டாங்க. தன்னோட கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உடனே லியாவோட தலையில் ஓங்கி அடிச்சிருவாங்க. அப்புறம் லியாவை ஒரு சேரில் கட்டி வச்சுட்டு அவங்க வாய்க்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்ருவாங்க. அப்பன்னு பார்த்து டிவி சேனல்ஸில் நியூஸ் ஓடிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக மக்கள் எல்லோரும் ஜாம்பியாக மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் சவுத் சைடில் ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த வைரஸோட தாக்கத்தினால தான் மக்கள் எல்லாம் ஜாம்பியாக மாறிட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டான நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதுசாக ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படியாவது இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு நியூஸ் சேனலில் ஓடிட்டுருக்கோம். லீச்சங் தன்னோட பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வருவார். ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே ஆல்ரெடி இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆனவங்க நிறையா பேர் இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் பார்க்காம இந்த ஜாமி மாதிரி மாறி இருக்கவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த லீச்சங் ரொம்ப பயந்து போய் தன்னோட பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துருவார்.
தன்னோட அம்மா கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வெளில யார்ட்டையும் சொல்ல வேணாம், அதை நம்ம சீக்ரெட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப டிவில வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கும். யார் இன்ஃபெக்ட் ஆகி ஜாமி மாதிரி மாறி இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. கவர்மெண்ட்டை கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களை நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டுருவோம் அப்படின்னு வந்து நியூஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நியூஸை பார்த்தோன்னே லீச்சங் உடனே தோட்டத்துக்கு போய் குழி தோண்டிட்டு இருப்பாரு. என்னோட பொண்ணை நானே கொண்டு புதைச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் வந்து என்னோட பொண்ணை சுட்டு சாகிறத வந்து என்னால் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா நானே என்னோட பொண்ணை கொன்றேன்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்து லியா வந்து அடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஓங்குவார். ஆனால் லியாவோட முகத்தை பார்த்தோன்னே லீச்சங்க்கு லியா வந்து தான் கூட இந்த சந்தோஷமான தருணங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பாரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆனதை வச்சது எல்லாமே நினச்சி பார்க்கவும் லீச்சங்னால லியாவை வந்து கொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்துருந்த பாட்டி வந்து நீ கொல்லலைன்னா என்னடா நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மண்வெட்டியை தூக்கி அடிக்கலான்னு போகும். உடனே லீச்சங் போய் தன்னோட மகளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தடுத்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து லியா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. லீச்சங்கும் அவங்களோட அம்மாவும் லியாவை தேடிக்கிட்டே பின்னாடியே சேஸ் பண்ணி ஓடி வருவாங்க. ஒரு வழியாக லியாவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. லியா வழக்கமாக வர ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன வயசாக இருக்கும்போது லியா தன்னோட அம்மா கூட சேர்ந்து இந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தன்னோட பொண்ணு வந்து இந்த இடத்துக்கு வந்ததை பார்த்தோன்னே லீச்சங்க்கு வந்து தன்னோட பொண்ணோட நினைவுகள் வந்து இன்னும் முழுசாக போகலை அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுவார். உடனே தன்னோட பொண்ணு லியாவுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணுவார். இந்த சாங்கை போட்டு தான் லியாவும் அவங்க அப்பாவும் வந்து டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சாங்கை தான் இப்போ லியாவோட அப்பா வந்து ப்ளே பண்ணுவாரா. அந்த சாங்கை கேட்க கேட்க இந்த ஜாம்பியா இருக்க லியா வந்து அந்த பாட்டோட ரிதம்க்கு தகுந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. அவங்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இவங்க நார்மலாக இருந்தப்போ அவங்க அப்பா கூட சேர்ந்து ஆடி இருப்பாங்களா அதே மாதிரி டிட்டோவாக இருக்கும். இந்த மாதிரி லியா வந்து பண்ணுறதை பார்த்தோன்னே லீச்சங் உடனே இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து மெமரிஸ் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க முழுசாக வந்து ஜாம்பியா இன்னும் மாறி இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே லீச்சங்க்கு எப்படியாவது தன்னோட பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதோடு சேர்த்து இன்னும் அந்த இன்ஃபர்மேஷனில் என்ன போட்டிருக்கும்னா இந்த மாதிரி ஜாம்பியா இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து நினைவுகள் திரும்ப வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால லீச்சங் தன்னோட பொண்ணை எப்படியாவது மனுஷி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து நைட் லீச்சங்கோட ஃப்ரெண்டு டாங்லி வந்து இவங்க வீட்டுக்கு வருவார். லியா இந்த மாதிரி ஜாமி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உடனே பயந்து போய் போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பார். இதை பார்த்த லீச்சங் வந்து பதறி போய் தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக டே வேணாண்டா வேணாம், என்னோட பொண்ணு வந்து ஜாமியாக தான் மாறிட்டு இருக்கா, ஆனால் அதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கோ, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒரு அப்பாவை என்னோட மக சாகிறத என்னால் பார்க்க முடியாதுடா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு லீச்சங் கேட்பாரு. டாங்லி வந்து லீச்சங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால தன்னோட ஃப்ரெண்டுக்காக சரி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாரு. லீச்சங்கோட ஃப்ரெண்ட் டாங்லிங் வந்து ஒரு டாக்டராக இருப்பார். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டிவைரல் ட்ரக் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அது வந்து சோதனை கட்டத்தில் தான் இருக்குது. இன்னும் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல. அது மட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரக்கை நம்ம லியாவுக்கு கொடுத்தா நம்ம லியாவை எப்படியாவது காப்பாற்றிடலாண்டா அப்படின்னு டாங்லி சொல்வார். அந்த ட்ரக்கை அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் லீச்சங் தன்னோட பொண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷியை மாற்றுறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட் டாங்லிங்கோட ஹெல்ப் மூலமாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாரு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஜாம்பி பொண்ணு லியாவுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறது எப்படி, கண் மூடி திறக்கிறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. ஜாம்பியா மாறி இருக்க லியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன லீச்சங் என்ன செய்கிறாரோ அதை அப்படி டிட்டோவாக வந்து லியா பண்ணிட்டு இருப்பா. அவள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஜாம்பி வைரஸ், அந்த ஜாம்பி குணம் வந்து இன்னும் அவளை விட்டு சுத்தமாக போகாமல் அப்படியே தான் இருக்கும். லீச்சங் தன்னோட ஜாம்பி பொண்ணு லியாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, ஜிம்னாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் தலை சுற்றி அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பாரு. ஜாம்பி பொண்ணு லியாவும் சீக்கிரமாக அந்த எக்ஸசைஸ் செய்கிறது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கும். இப்படி லீச்சங் வந்து தன்னோட ஜாம்பி பொண்ணு லியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷியாகிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை வந்து சாப்பிடணும், அதுதான் அதோட இயல்பாக வந்து இருக்கும். ஆனால் லீச்சங் வந்து தன்னோட பொண்ணு லியா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை கொண்டு போய் லியாவோட வாய்க்கிட்ட வைப்பாங்க. ஆனால் அந்த ஜாம்பியா இருக்க லியா வந்து லீச்சங்கோட கையை கடிக்க மாட்டாங்க. இதை பார்த்த லீச்சங்க்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை வருவா, கூடிய சீக்கிரம் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு லீச்சங் தன்னோட பொண்ணுக்கு வந்து பேசுறது எப்படி, அப்பான்னு தன்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் லீச்சங் சொல்கிற எதுவுமே லியாவால் அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்க முடியல. அவளால் வந்து வாய் திறந்து பேச முடியாமல் தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் லியா பூந்தோட்டத்தில் இருக்க பூக்கள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பாட்டி, நீ ஏன் லியா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அடைச்சி வச்சிருக்க, நீ வேணா அவளை வந்து சிட்டி கூட்டிட்டு போயேன்,
அவள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அங்கே போனால் அவளுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு லீச்சங் கிட்ட பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. லீச்சங்கும் சிட்டிக்கு வந்திருப்பாரு. தன்னோட பொண்ணோட முகத்தில் வந்து நரம்பு அப்படியே தெரியும்ல ஜாம்பி மாதிரி, அதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து தன்னோட ஃபர்ஸ்ட் லவர் ஜாராவை வந்து அங்கே மீட் பண்ணுவார். ஜாரா இப்போ லோக்கல் ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லீச்சங் ஜாராவை பார்த்த உடனே அவங்களோட பழைய கால லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகும். லீச்சங்கும் ஜாராவும் காலில் வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் லீச்சங் உனக்கு குடும்பம்னா இருக்கா, எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி ஜாரா கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, நான் இப்போ அர்ஜென்ட்டாக என்னோட கிராமத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி லீச்சங் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுவார். என்னையும் உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா, நான் உங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு லீச்சங் சொல்லிடுவார். சரி உன் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சாரா கேட்டுட்டு இருப்பாங்க. லீச்சங்கோட பொண்ணு இப்போ கொஞ்சம் ஜாமி மாதிரி மாறி இருக்காங்களா, அந்த விஷயத்தை மறைக்கணுங்கிறதுக்காக டாங்லிங் லியாக்கு வந்து கொஞ்சம் மூளையில் வந்து குறைபாடு இருக்கு, அதனால் வீட்டை விட்டு வெளில எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு போய் சொல்லிடுவார். ஜாராவும் இவங்க சொன்ன பொய்யை வந்து உண்மைன்னு சொல்லி நம்பிடுவாங்க. சரி அவள் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அவளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஜாரா கேட்பாங்க. லீச்சங் அதெல்லாம் ஒன்று வேணாம், என் பொண்ணு வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுத்துருவார். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்பன் பார்த்து டெலிவிஷனில் வந்து நியூஸ் ஓடிட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஜாம்பி வைரஸ் வந்து அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கனால மக்கள் எல்லாம் நிறைய பேர் ஜாம்பியாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். இந்த நியூஸை பார்க்கவும் ஜாரா வந்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஜாம்பிஸை கண்டாலே பிடிக்காது, என்னோட ஃபியான்சி கூட ரீசெண்டாக வந்து ஜாம்பியாக மாறியிருந்தான், என்னையே வந்து கொல்ல ட்ரை பண்ணால் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கையில் கிடச்சதை எடுத்து அடித்து அவனை கொன்னுட்டேன், அப்போலேருந்து எங்கேயாவது ஜாம்பியை பார்த்தேன் அப்படின்னா உடனே போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாராவை மீட் பண்ணி ஜாரா பேசினது எல்லாமே கேட்கவும் லீச்சங்க்கு வந்து கொஞ்சம் பயமாயிரும். ஜாராவோட சோஷியல் மீடியாவை வந்து அவன் செக் பண்ணி பார்ப்பான். அப்போ ஜாராவோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்த்தோம்னா நல்லா கோவமாக கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு இருக்க மாதிரி போஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜாம்பிஸ் இருக்கதா வந்து அவங்க போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி அதுக்காக ரிவார்டு வாங்கியிருப்பாங்க. இது எல்லா விஷயத்தையும் சோஷியல் மீடியா மூலமாக அவர் வந்து தெரிஞ்சுக்குவாரா, எங்கே தன்னோட பொண்ணு ஒரு ஜாம்பிங்கிற சீக்ரெட் வந்து ஜாராவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி லீச்சங் ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு நைட் இவங்க வீட்டுக்கு ஜாரா வந்திருப்பாங்க. அப்போ லியா பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்களா, அதை வந்து ஜாரா கண்ணார பார்த்துருவாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அங்கே வந்து லீச்சங் வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றி அங்கே ரூமில் கொண்டு போய் மறைச்சி வச்சிருவாரு. உடனே ஜாரா கிட்ட வந்து என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் ஷை டைப்பு, அவள் வெளியாட்களை பார்த்தா அவளுக்கா பேச மாட்டா, அவள் கொஞ்சம் கூச்சப்படுவா, அதனால் நீ வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லி வெளில கூட்டிகிட்டு போயிடுவார். ஜாராக்கு லீச்சங் இந்த மாதிரி நடந்துக்கலாம் பார்க்கவும் ரொம்ப சந்தேகமாக இருக்கும். ஏன்டா அப்படின்னா செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாரு, நான் உன்னை முன்னாடி லவ் பண்ணேன் தான், இப்போ உன் மேலே எனக்கு எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லை, அதனால் என் வீட்டுக்கு மறுபடியும் நீ வராதா அப்படின்னு சொல்லி லீச்சங் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. மக்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக அந்த ஜாம்பியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் லீச்சங் தன்னோட பொண்ணோட ரூம்குள்ளே போய் பார்ப்பாரு. அங்கே போய் பார்த்தா தன்னோட பொண்ணு நார்மலாக எப்பயும் போல் தன்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் லியா தன்னோட அப்பா கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் கூடிய சீக்கிரமாகவே வந்து நல்லா ஆயிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி லியா பேசிகிட்டு இருப்பாங்க. லீச்சங்கும் தன்னோட பொண்ணுக்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் சாகர வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. லீச்சங்கும் அவரோட பொண்ணு லியாவோ ரெண்டு பேரும் அவங்களோட ஃபேவரட் சாங்கை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போனால் லியா வந்து அங்கேருந்து மறைஞ்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் லீச்சங்க்கு தெரிய வருது இது எல்லாமே அவரோட இமேஜினேஷன். அவரோட பொண்ணு இன்னும் ஜாம்பியாக தான் இருக்காங்க, எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருப்பாங்க. லீச்சங்க்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே தன்னோட பொண்ணு இன்னும் ஜாம்பியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லீச்சங் வெளியில் வந்து பார்ப்பாரு. ஹாலில் அந்த ஜாம்பி பொண்ணு வந்து டிவியில் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஆட் வந்து போயிட்டுருக்கும். அதை வச்சு கண்ணு வாங்காமல் குறுன்னு பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்தோம் லீச்சங்க்கு ஏன் நம்ம பொண்ணை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது, அங்கே லியாவை மட்டும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு வந்து ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி லியாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுவார். அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பாட்டி லியா இந்த மாதிரி வெளில போனால் வெளில இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்ல, ஏன்னா லியாவோட முகத்தில் பூரா அப்படியே அந்த நரம்புகள் எல்லாம் அப்படியே தெரியும், அவங்க கண்ணெல்லாம் அப்படியே பர்பிள் கலர் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து மறைக்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் போட்டு விட்டு கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பாட்டி நல்லா டிப்டாப்பாக ஒரு நார்மலான பொண்ணு மாதிரி லியா ஜாம்பியை வந்து ரெடி பண்ணி அனுப்பி விடுவாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கை தான் காட்டுவாங்க. லீச்சங் டாங்லி ரெண்டு பேரும் லியாவை கூட்டிகிட்டு அங்கே வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு பெயிண்டர்கிட்ட இவங்க 3 பேர்த்தையும் ட்ரா பண்ண சொல்லி கேட்பாங்க. அவரும் நல்லா ட்ரா பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் ரோலர் கோஸ்டரில் வந்து ரைட் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டையுமே வந்து
விளையாடி சந்தோஷமா இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து லீச்சங்கோட ஃப்ரெண்டு டாங்லிங் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. என்னன்னு பார்த்தா ஒரு வழியா கூடிய சீக்கிரமா அந்த ஆன்டிவைரல் ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்டர்நெட்ல போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே டாங்லியும் லீச்சங்கும் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து பக்கத்துல உட்காந்துருந்த இந்த லியா ஜாம்பியை வந்து காணா, எங்கேயோ தொலைஞ்சு போயிருச்சு. இந்த லியா தனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்நாக்ஸோட ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஃபுட் ஸ்டாலுக்கு கிட்ட வந்திருப்பாங்க. லீச்சங்கும் அவரோட ஃப்ரெண்ட் டாங்லியும் ஒரு வழியா லியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துல லியா வந்து சாப்பாடுன்னு சொல்லி பேசியிருப்பாங்களா, அதாவது ஜாம்பி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடுங்கிற வார்த்தையை வந்து பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லீச்சங்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓடி போய் தன்னோட பொண்ணை வந்து ஹக் பண்ணிக்குவாரு. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. ஒரு வழியாக கூடிய சீக்கிரமாகவே நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஃபார்முக்கு வந்து வந்துருவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இப்படி தன்னோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமன் ஃபார்முக்கு வந்து மாறிட்டு இருக்காங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்பன்னு பார்த்து இவங்க அப்செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அன்னைக்கு நைட் ஜாரா வந்து லீச்சங்கோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லீச்சங் வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஜாரா அங்கே வந்திருப்பாங்க. வந்தவங்க லியா ஜாம்பி மாதிரி இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பாங்க. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பாங்க. இதை பார்த்த பாட்டியம்மா வந்து உடனே ஜாரா வந்து தடுத்துருவாங்க. இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த ஒரு சீக்ரெட்டான ஸ்டோரியை வந்து ஜாரா கிட்ட சொல்லுவாங்க பாட்டியம்மா. லியா வந்து லீச்சங்கோட பொண்ணு வந்து கிடையாது, அவ லீச்சங்கோட அக்கா பொண்ணு. லீச்சங்கோட உண்மையான அப்பா வந்து ரொம்ப மோசமானவன், அவன் நல்லவனே கிடையாது. தன்னோட பொண்டாட்டியோட எல்லா பணத்தையும் வந்து கண்ணா பின்னான்னு செலவழிச்சிட்டான். ஒரு நாள் கூட இந்த பொண்ணுக்கு அப்பா மாதிரி அவன் நடந்துக்கிட்டதே கிடையாது. லியா சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்தே லீச்சங் அவங்க அக்கா கூட சேர்ந்து லியாவை பார்த்துக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் வருஷமும் போச்சு. அன்னைக்கு லியாவோட பிறந்த நாள். அதனால லீச்சங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியாவை வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்துட்டான். அவங்க அக்காவுக்கு வந்து ஃபோன் போட்டு லியாவை நீ பார்த்துக்கன்னு சொல்லியிருந்தான். அதனால லீச்சங்கோட அக்காவும் தன்னோட பொண்ணு வீட்டை தனியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில கார் அவங்க மேல மோதி கார் ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. லீச்சங்கோட அக்கா இறந்ததுக்கு வந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்பையிலேருந்து லீச்சங் வந்து லியா வந்து தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். லியா வந்து அவனை அப்பான்னு தான் கூப்பிடுவான். முன்னாடி அப்பாவும் அவனுக்கு இருந்தவன் வந்து அவகிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டே இல்லை, அரைக்க மாதிரி நடந்துக்குவான். அதனால இந்த பொண்ணு வந்து அவனை அப்பாவா அப்செட் பண்ணிக்கிச்சு. லியோட அப்பா தன்னோட ஒய்ஃபோட இன்சூரன்ஸ் பணம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவனுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டான். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் லீச்சங் வந்து லியாவை தன்னோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு இந்த பாட்டியம்மா எல்லா கதையும் வந்து ஜாரா கிட்ட சொல்லுவாங்க. இந்த சோக கதையை கேட்ட உடனே ஜாராக்கு வந்து கொஞ்சம் டவுட் வரும். அப்பன்னு பார்த்து வெளில சவுண்ட் வருமா என்னன்னு பார்த்தா லீச்சங்கும் டாங்லியும் லியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. லியா ஜாம்பி மாதிரி இருக்கிறத வந்து ஜாரா வந்து டைரக்டா வந்து பார்த்துருவாங்க. உடனே ஒரு மூங்கில் குச்சி எடுத்து ஜாராவா இருக்க நம்ம லியாவை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. பதிலுக்கு லியா வந்து ஜாராவை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனால் லீச்சங் போய் லியா வந்து தடுத்துருவான். நீ இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கவும் ஜாம்பியா இருக்கக்கூடிய லியாவும் அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜாராவை அட்டாக் பண்ணாம விட்டுருவாங்க. இங்க பாரு ஜாரா, நீ இந்த மாதிரி என் பொண்ணு மேல கை வைக்கணும் இன்னொரு தடவை நினைச்சேன்னு நடக்கிறதே வேற. இப்போ சொல்றேன், உனக்கு எனக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, நீ என்னை லவ் பண்ண வேணாம், போல போடி அப்படின்னு லீச்சங் சொல்லிட்டு இருப்பாரு. லீச்சங்கும் ஜாராவும் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து பாட்டியம்மா வந்து ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பாட்டியம்மா அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ வில்லேஜ் ஹெட் வந்து ஏமா உன்னோட பேத்தி இல்லையா, எப்போ பாரு நடு வீட்டுக்குள்ளே இருக்கா, இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறது இல்லையா, அந்த பொண்ணு மட்டும் ஸ்கூலுக்கு போனாலும் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டியம்மாவுக்கு இப்போ என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். லியா மட்டும் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தா அப்படின்னா வில்லேஜ் ஹெட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்களை வந்து நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு பாட்டியம்மா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து லீச்சங்கிட்ட சொல்லுவாங்க. இல்லைம்மா, என்னால் என்னோட பொண்ணை வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியாது, ஒருவேளை ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்டை வந்து கடிச்சு வச்சுட்டானா என்னமா பண்ணுறது, அதனால வேணாம் அப்படின்னு லீச்சங் வந்து பயப்படுவார். லீச்சங், உன்னோட பொண்ணு லியா வந்து மற்ற ஜாம்பி மாதிரி இல்லைன்னு நீ சொல்கிறல, அவள் நார்மலான மனுஷி மாதிரி தான் இருக்க போகிறா, அவள் வேற கேரக்டர் அப்படின்னா அவளை வந்து நீ ஸ்கூலுக்கு அனுப்பு, எல்லா பசங்க கூட சேர்ந்து அவளும் நார்மலாக இருந்துக்கட்டும், அதை வந்து நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்படி லியா வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கா அப்படின்னா நான் வந்து போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னோட முடிவை வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. லீச்சங்க்கு இதை தவிர வேற வழி இல்லை. இல்லைன்னா ஜாரா போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தன்னோட பொண்ணு லியா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஒத்துக்குவார். அடுத்த நாளே லியா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பாட்டியம்மாவை தான் நல்லா மேக்கப்னா போட்டு அந்த ஜாம்பிமா இருக்க தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி விடுவாங்க. பாருமா லியா, நீ யாருமே கழிச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க. லியாவும் ஸ்கூலுக்கு வருவாங்க.
வருவாங்க. ஜாரா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கிட்டையுமே லியாவால நார்மலா எல்லார் மாதிரியும் பேச முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி அவளால பேச்சு வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதனால அவ கூட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கிளாஸ்மேட் எல்லாத்துக்கும் வந்து லியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எல்லாரும் புதுசா ஒரு பொண்ணு வந்திருந்தா வம்பிழுப்பாங்களா, அந்த மாதிரி 2 பொண்ணுங்க வந்து நம்ம லியா வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லியாக்குள்ள இருக்க ஜாமிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். தன்னோட கண்ணை வந்து உருட்டி காட்டுமா, அப்ப அந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்களா, அது அப்படியே கீழே விழுந்துரும். லியாவோட கண்ணு வந்து அப்படியே கிரே கலர்ல தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல லீச்சிங் இருப்பாரா, உடனே ஓடி வந்து அந்த கான்டாக்ட் லென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அதனால யாருக்குமே எந்தவித சந்தேகமும் வராது. பிடி பீரியட் அப்ப இந்த ஜாம்பி லியா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்து ஒரு சில பொண்ணுங்க வந்து லியா கிட்ட வந்து ரொம்ப வம்பிழுப்பாங்க. ஆனால் லியாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். தன்னைத்தானே அவளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. உடனே தன்னோட ஜாம்பி ஃபார்முக்கு மாறி அவங்கள்ட்ட வந்து காட்டுவா. உடனே ஜாரா வந்து இந்த பேஸ்கெட் பால் இருக்கும்ல, அது லியாவோட ஃபேஸை நோக்கி விட்டு எரிஞ்சிருவாங்க. அதனால நம்ம லியாவோட முகம் வந்து ரொம்ப அடி வாங்கி அப்படியே ஒரு பக்கம் கோணிக்கும். அந்த இடத்துல தான் லீச்சங் வந்து இருப்பாரு. தன்னோட பொண்ணை காப்பாத்துன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து டாங்லியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. டாங்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி லியா ஜாம்பியோட ஃபேஸை வந்து ஓரளவு கரெக்ட் பண்ணி நார்மலான பொண்ணு மாதிரி இருக்க ஃபேஸ்க்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஜாரா அங்க வந்து நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. கூட சேர்ந்து இந்த மாதிரி வம்பிழுத்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கையில ஆப்பிள்லாம் வச்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லியா விண்டோ வழியா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாரி சொல்ற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்குமா. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஜாராக்கு வந்து அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். உடனே தான் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை வந்து வாபஸ் வாங்கிக்குவாங்க. இல்லை, நான் யாருமே ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜாரா சொல்லிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. பாட்டியம்மா ஜாம்பி லியா கிட்ட வந்து சீட்டு கட்டு விளையாடுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. லியாவும் அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே மனித இயல்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லைட்டா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பன்னு பார்த்து துரதிர்ஷ்டவசமா அன்னைக்கு நைட் லியாவோட அப்பா அவங்க வருவாங்க. லியா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்து போயிருப்பாங்களா, அப்போ ஒரு பொண்ணை தன்னோட தலையை வச்சு இடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ வந்து வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதுலேருந்து லியா வந்து ஜாம்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த லியாவோட அப்பா எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா, லியாவை பிடிச்சு கொடுத்துட்டா அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து ரிவார்டு கொடுப்பாங்களா, அதை எப்படியாவது வாங்கிக்கலாம், அந்த காசு அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த பொண்ணை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பான். இது தெரிஞ்ச பாட்டி அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு அவனை தடுத்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த லியாவோட ஒரிஜினல் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டி அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு உள்ளே போய் லியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளில போயிடுவான். இந்த விஷயம் லீச்சங்க்கு வந்து தெரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்க வழியில் லியாவோட ஒரிஜினல் அப்பாவோட காரை வந்து பார்த்துருவாரு. உடனே லீச்சங் போய் அந்த காரை வந்து பிளாக் பண்ணிட்டு லியாவோட ஒரிஜினல் அப்பா கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அடிக்கிற அடியில வந்து லியாவோட ஒரிஜினல் அப்பா வந்து கீழே விழுந்துருவாரு. உடனே உள்ள கார்ல கட்டி போட்டு வச்சிருக்க லியா வந்து எப்படியே காப்பாத்தலாம் அப்படின்னு போய் லீச்சங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து லியாவோட ஒரிஜினல் அப்பா அங்க வந்துருவான். அவனுக்கு வந்து பணம் தான் முக்கியம் போல. பணவெறி பிடிச்சவன் வந்து லீச்சங்க அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி லீச்சங்க போட்டு அடின்னு அடிக்கிறத பார்த்தா லியா ஜாம்பிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அது ஃபுல் ஜாம்பி மாதிரியே மாறி தன்னோட ஒரிஜினல் அப்பா இருப்பான அவனை வந்து கடிச்சு வச்சிடும். அவனும் ஒரு ஜாம்பி மாறி தன்னோட பொண்ணையை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே வருவான். லீச்சங் தன்னோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஒரு இரும்பு ராடை எடுத்து அவனை ஒரே அடியை அடிச்சுட்டு லியாவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இனிமேல் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போயிடலாம், அப்போ தான் லியாவை வந்து காப்பாற்ற முடியும், நான் வந்து இங்கேருந்து வெளில போக போகிறேன்டா, என்னால் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்பதான் லீச்சங் தன்னோட பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும், அதனால என்னோட பொண்ணை கூப்பிட்டு நான் இங்கேருந்து வெளில போக போறேன்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டாங்லிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போவார். பாட்டி அம்மாவும் லீச்சங் கூட சேர்ந்து வந்து போகிறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட பிள்ளையை விட்டும் தன்னோட பேத்தியை விட்டும் இருக்கிறதுக்கு மனசு இல்லை, அதனால அவங்க கூட கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்களா இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி லீச்சங் ஜாரா கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்ட வந்து கொடுப்பாங்க. பாட்டி அம்மாவும் லீச்சங் வந்து ஜாரா கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில் வந்து இந்த ஸ்பெஷல் டீம் வில்லேஜை நோக்கி போகிறத வந்து அவங்க பார்ப்பாங்க. இதை பார்த்தோன்னே பாட்டி அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு சென்ஸ் ஆகும். உடனே பாட்டி தன்னோட மகன் லீச்சங் கொடுத்த அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் பார்த்தா, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னோட பொண்ணை கூப்பிட்டு நான் தனியாகவே பேக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் நீங்களும் ஜாரா வந்து இன்வால்வ் ஆக வேணாம், என்னால் நீங்கள் எதுக்கு கஷ்டப்படணும், நான் என்னோட பொண்ணை கூப்பிட்டு இங்கேருந்து போகிறேமா அப்படின்னு அந்த லெட்டரை போட்டிருக்கோம். இதெல்லாம் படித்த பார்த்த பாட்டிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். உடனே பாட்டி காரை திருப்பிட்டு வில்லேஜுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் கிராமத்தில் லீச்சங்கோட வீட்டுக்கு போய் இந்த ஸ்பெஷல் டீம் வந்து ஃபுல்லாக வந்து தேடி பார்ப்பாங்க. ஆனால் தேடி பார்த்து அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. லீச்சங் தன்னோட பொண்ணு லியா வந்து எப்படியா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் போய் மறைச்சு வச்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்து இந்த ஸ்பெஷல் டீமோட ஹெட்டு வந்து அங்கே வந்துட்டு இருப்பாங்க. இதை வந்து லீச்சங் பார்த்துட்டு தன்னோட பொண்ணை வந்து மறைச்சு வச்சுட்டு
ஸ்பெஷல் டீமோட ஹெட் கிட்ட வந்து என்னோட பொண்ணை வந்து விட்டுருங்க. என்ன என்ன வேணாலும் செய்யுங்க. அவ வந்து நல்லவ தான். யாரும் எந்த விதத்திலயும் அவ துன்புறுத்த மாட்டான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அவள ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்பாரு. ஆனா அந்த ஸ்பெஷல் டீமோட ஹெட் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாரு. போய் முதல்ல டோரை உடைங்கடா, அந்த ஜாம்பியை இன்னைக்கே கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாரு. அதனால டோரை வந்து உடைச்சிட்டு இருப்பாங்க. லீச்சி தன்னோட ஜாம்பி பொண்ணுகிட்ட போய் இப்போ என்னை வந்து கடிச்சு வை, அதுக்கப்புறம் நீயும் நானும் எப்பவுமே பிரிய மாட்டோம்ல அப்படின்னு சொல்வாரு. லியா ஜாம்பியும் தன்னோட அப்பா அப்படி நேர்பட சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு லீச்சியை வந்து கடிச்சு வச்சிருவாங்க. அப்பான்னு பார்த்து இந்த ஸ்பெஷல் டீம் மட்டும் மொத்தமாக டோரை உடச்சிட்டு உள்ளே வந்துருவாங்க. லியா தான் ஜாம்பி அப்படிங்கிற விஷயம் தான் ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குமே. அதனால லியா வந்து கன் பாயிண்டில் வந்து குறி வச்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த லீச்சங் வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு புல்லட்டையும் வந்து அவர் வாங்கிக்குவார். அப்படியே இந்த புல்லட்டோட வலி தாங்க முடியாமல் அவர் கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி தன்னோட அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இருந்த ஜாம்பி பொண்ணு லியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீச்சங் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுவா. தன்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டாங்கிற ஒரு நிம்மதியோட அவர் கண்ணை மூடிடுவாரு. லியா வந்து அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அழுதுட்டு இருப்பாங்க. லியாக்கு வந்து லீச்சங் தன்னோட சொந்த அப்பா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவர் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தன்னை பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பா. இப்போ அந்த ஆன்டிவைரல் ட்ரக்குக்கும் வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அதனால லியாவோட உடம்புக்குள்ள அந்த ட்ரக்கை வந்து இன்ஜெக்ட் பண்ணவும் அந்த வைரஸோட தாக்கம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். நம்ம லியாவுக்கு உடம்புக்குள்ள இருந்த அந்த ஜாம்பி வைரஸ் ஃபுல்லாக போகவும் லியா வந்து ஃபுல்லாக அப்படி நார்மலான நிலைமைக்கு வந்துருவா. லீச்சங் இறந்திருக்க மாட்டாரு, கோமால இருப்பாரு. லீச்சங்கோட உடம்புக்குள்ள வந்து ஒரு ஸ்பெஷல் ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். இதை வந்து டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே ஒரே சந்தேகமா இருக்கும், இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. லியா வந்து நிறைய தடவை வந்து லீச்சங்க கடிச்சு வச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி வந்து ரெக்கவர் ஆக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ லியா வந்து தன்னோட அப்பா கோமாலேருந்து திரும்ப ரெக்கவர் ஆகி வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி லியா கிட்ட வந்து ஒரு டைரியை கொடுப்பாங்க. அந்த டைரியில் லீச்சங் எப்படி ஜாம்பியா இருந்த லியாவை கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷியை மாற்றினாங்க, அப்புறம் ஜாம்பியா இருந்த லியாவோட ஃபோட்டோ பிக்சர்ஸு அவங்களை எப்படி படிப்படியாக ட்ரெயின் பண்ணி மாற்றினாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கும். அதோட லீச்சங் வந்து ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பாரு, என்னோட பொண்ணு வந்து ஜாம்பியா இருக்காளோ மனுஷியா இருக்காளோ என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட பொண்ணை நான் பார்த்துக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருப்பாரு. இதெல்லாம் படித்து பார்த்து அந்த லியாவுக்கு வந்து மனசே கேட்காது. ரொம்ப தேமி தேமி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. லியா வந்து இப்போ பாட்டி கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவங்க அப்பா கோமாலேருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே லியாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த டான்ஸ் காம்படிஷன் இருக்கும்ல, அதில் போய் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பா. ஜாரா லியா அந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாளா, அந்த ஒரு வீடியோவை கோமாவில் இருக்க லீச்சங்க்கு வந்து போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அவரால் பார்க்க முடியாதுதான், ஆனால் இந்த சாங்கை வந்து அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இவர் தனக்கும் தன்னோட பொண்ணுக்கும் பிடிச்ச இந்த ஃபேவரட் சாங்கை வந்து கேட்கும்போது தன்னோட பொண்ணை வந்து இவரை வந்து கூப்பிடுற மாதிரியும் தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இவருக்கு வந்து சென்ஸ் ஆகும். அவரோட கை விரல்களில் வந்து கொஞ்சம் அசைவு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக லீச்சங் வந்து சுயநினைவுக்கு வந்துட்டு இருப்பாரு. இதோட இந்த மூவி முடியுது. அடுத்த ஒரு நல்ல மூவியோட உங்களை வந்து பார்க்குறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.